ஹை கைஸ், வெல்கம் டு டே 56 ஆஃப் 100 டேஸ் 100 டேரக்டர்ஸ் அந்த பெஸ்ட் மூவிஸ். இது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல படம் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ண மட்டும் பார்த்தாது, நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் சமுதாயத்தில். அதாவது ஒரு நல்ல படம். அது மாதிரி தன்னோட பயணத்தை வந்து ரைட்டராக ஆரம்பித்து, அப்புறம் தன்னோட முதல் படமே ரைட் என்ற பேரில் எடுத்து சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு கேள்வியை ஏற்படுத்தினது தான் நம்ம டைரக்டர் ஃப்ராங்க்லின் ஜேக்கப் சார். இவர் நம்ம பாரஞ்சித் தன்னை பற்றையிலேருந்து வரவர். அப்பயே தெரியும் அவரோட படைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவரோட முதல் படமான ரைட்டர்லேயே வந்து அப்படி ஒரு தனித்துவமான ஒரு இயக்குனராக அவர் தன்னை பதிவு செஞ்சார். இதில் வந்து இது சாதாரண ஒரு போலீஸ் அதிகாரியோட வாழ்க்கையை சொல்கிற படம் மட்டும் இல்லாமல், அந்த அதிகார அமைப்புக்குள்ளே இருக்கிற சாதி, மனித உரிமை, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்கள், அப்படி பலவற்றை வந்து ரொம்ப நேர்மையாக பேசிய படம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரைட்டராக நடித்த சமுத்திரக்கனி சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் வந்து எதிர்கொள்கிற போராட்டங்களையும் அவர் அமைப்புக்கு எதிராக எழுப்புகிற கேள்விகளும் வந்து மிக மிக ஒரு க்ளோஸ் டு த ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னவர். இந்த யாருமே இந்த போலீஸ் படங்களை தொடாத டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, அந்த மாதிரி. அப்புறம் இந்த போலீஸ் உள்ளே இந்த பிரசாரனால் நடக்கிற இந்த சூசைட் எப்படி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பாரு சூப்பராக. ரைட்டர் வந்து நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்கும், அதிகாரம் வந்து யாருக்கானதுன்னு அப்படின்னு ஒரு செம்மையான ஒரு கருத்தை கொண்டு திரைப்படத்தை தன்னோட முதல் படமாகவே எடுத்ததுக்கு ஃப்ராங்க்லின் ஜேக்கப் சாருக்கு சல்யூட் கொடுக்கலாம். அவரோட அடுத்த படத்துக்கு வெயிட்டிங்கு. அவரோட அடுத்த படம் இப்போ வருதுன்னு கேள்விப்பட்டேன். சீக்கிரம் பண்ணுங்க சார்.